ஏன்னா எல்லாரும் பேசிடுவாங்க. ஆனால் அந்த இடத்த நிரப்புறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி நேற்று தான் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தார். ஒரே நாளில் இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய பேரும் புகைப்படமும் இடம்பெற்று, வெளியில் இருக்கக்கூடிய பேனரில் என்னுடைய புகைப்படமும் பேரும் இடம்பெற்று, இந்த மேடைக்கு என்னை அழைத்து ஒரே நாளில் இந்த இடத்திற்கு என்னை அழைத்து வருகிறீர்களா என்று கேட்பதற்கு முன்னாலேயே அண்ணே வரணும் அப்படின்னா வந்துட்டேன் அப்படின்னு பாஸ்டன்ஸ்ல சொன்னேன். அந்த அளவுக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து, கிழக்கு மாவட்டம், கிழக்கு என்றாலே அது வளர்ச்சியை நோக்கியது. கிழக்கு வெளுத்ததடி, கீழ்வானம் சிவந்ததடி, கதிரவன் வரவு கண்டு கமலமுகம் வளர்ந்ததடி, வானமே வையமே நீ தந்த வளமெல்லாம் மானிடர் உரிமையம்மா, நான் என்று சொல்வதை நாம் என்று சொல்வதால் இந்த உலகம் வாழும் அம்மா என்று கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடி என்று சொன்னது போல கிழக்கு மாவட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிழக்கு திசையாக இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுகின்ற கூட்டம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்பத்தூர் கிழக்கு பகுதியின் செயலாளர் என்டிஆர் நாகராஜ். உடம்ப பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துல நின்னாருனாலே நமக்கு ஒரு 50 பேர் வந்து நின்னதுக்கு சமம். அவர் வந்து வரவேற்புரை ஆற்றும் போது நம்ம சகோதரிகள்லாம் இந்த மேக்சிங் பிளவுஸ் நீ எங்கடி தைச்ச, நீ எங்கடி தைச்ச அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவர் வந்தோன்னே யாரும் பேசக்கூடாது, பேசுறவங்கள நல்லா கவனிக்கணும் அப்படின்னு ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு ஆர்டர் போட்டார் பாருங்க. அப்ப ஆரம்பிச்ச டிசிப்ளின்னா இன்னும் அந்த கட்டுப்பாடு மிக அற்புதமா இருக்கு. அவரை பார்த்தா உண்மையிலே பயமா இருக்கு. ஒட்டம்பும் ஆனந்தம் அப்படின்னா அந்த வந்துடுறாங்க எப்படிமா. ஆனா பழகி பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காது. அண்ணே ஆரம்பிச்சிடலாமே. சில பேரை உருவத்தை பார்த்து நம்ம இடம் போட்டுருவோம். அது மாதிரி நம்ம என்டிஆர் நாகராஜ் இந்த அருமையான கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர்கிட்ட இருந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிட்டேன். கோபமே படக்கூடாது. ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல அவர் கூட நான் உட்கார்ந்துருக்கேன். ஒருத்தன் தண்ணியை போட்டு முன்னால கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அமைச்சர்கள் அந்த கூட்டத்துல அப்படின்னு என்னைய கூப்பிட்டு பேசிட்டே இருக்கான். ஆனா அவனை நம்ம மத்த ஆளுனா ஏதாவது கோவப்பட்டு டீல் பண்ணியிருப்பாங்க. போலீஸ்காரரை வர சொல்ல முடிய அவன் தள்ளி விடியா. இவரு பாப்பா என்ன பாப்பா அப்படின்னா என்னமோ அவரை கூட்டிக்கிட்டே அவன் போயிட்டான். அப்படியே அவர் கூடயே போய் அந்த இருட்டுக்குள்ள அவனை விட்டுட்டு அப்புறம் வந்தார். ஆனா இப்படி ஒரு அணுகுமுறை உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட ரொம்ப பணிவா எளிமையா அந்த மெல்லிய குரல்ல ஆனா வலிமையான கோரிக்கைகளை அற்புதமாக வைக்கக்கூடிய ஜோசப் சாமுவேல். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய பி.கே. மூர்த்தி, டிஎஸ்பி ராஜகோபால் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டு, எங்களுடைய அருமை தம்பி போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர், இன்னைக்கு போக்குவரத்து கழகத்தில் ஒரு ப்ளூ கலர் பஸ் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுல பாத்தீங்கன்னா கியர் இருக்காது, ஆட்டோ கியர் பஸ். முன்னெல்லாம் வந்து ஒரு பஸ் போயிட்டு இருக்கான், ஒரு கிழவி பஸ்ல ஏறி அந்த கியர் பாக்ஸ் பக்கத்துல கூடைய வச்சுச்சு. டிரைவர் வந்து இந்தமா கூட எனக்கு தள்ளி வை, கியர் போடணும், தள்ளி வைய கூடைய. அதுக்கு அந்த கிழவி கியர் அந்த கூடையில போட்டு சாமி நான் போறப்போ உன்ட்ட திருப்பி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு. கியர்னா என்ன, நான் கையில பாக்கெட்ல வச்சிருக்க பேப்பர் நான் நினைச்சேன். கியர் போடணும் அப்படின்னா அந்த கியருக்கு இருந்த ஒரு பெரிய பொட்டி வண்டி பக்கத்துல இருக்கான், அந்த டிரைவருக்கு பக்கத்துல. அதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு ஆட்டோ கியர் பஸ் ஒரு மாற்றுத்திறனாளி கூட வேகமா ஓடி வந்து ஏறுகின்ற அளவுக்கு அந்த போக்குவரத்து துறையை நவீனப்படுத்தி உலகை விரிந்து பறந்து விரிந்த உலகத்தை காட்டும் போக்குவரத்து துறையையும், வெளிச்சம் போட்டு இந்த உலகத்தை காட்டுகின்ற மின்சாரத்துறை, இரண்டு துறையையும் நம் தமிழக முதல்வர் ஒருவரிடம் ஒப்படைத்திருக்கிறார்னா
அதுதான் எங்கள் அன்பு தம்பி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர். எம்ஜிஆருக்கு அடுத்த பிறகு மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஒரு மாபெரும் கலைஞர், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். போக்குவரத்து துறையை இன்று தலைநிமிர வைத்தவர் என் அன்பு தம்பி சிவசங்கர். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு பேச வந்திருக்கக்கூடிய ஆண்டாள் பிரியதர்ஷினி. அவர் ஜெய்சங்கர்னா அந்த கலர்ல நான் இல்லாம போயிட்டேனேன்னு யோசிக்கிறார். என்னுடைய அருமை சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவங்க ஒரு விவாதத்துல கலந்துக்கிறப்ப ஒரு வயசானவர், வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னு ஒரு வயசானவர் கலந்துக்கிட்டார். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் அவன் தலையில எழுதின விதிதான் காரணம். ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் அவன் தலையில ஆண்டவன் எழுதிட்டார் அப்படின்னாரு. அதுக்கு ஆண்டாள் பிரியதர்ஷினி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐயாவுக்கு போல வயசாயிருச்சு, உங்களுக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு என்ன? எனக்கு இருக்கு, இல்ல, அது இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இருக்கு. அப்ப ஆண்டவன் உங்க தலையில சுகர்னு எழுதிட்டதுனால சுகர் மாத்திரை சாப்பிடாம இருக்கீங்களான்னு கேட்டார். யாரு? நம்ம ஆண்டாள் பிரியதர்ஷினி கேட்டோன்னா சாப்பிடுறேன். பெண்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் சுகர் உங்களுக்கு வந்துருச்சுன்னு தலையில எழுதிட்டு பேசாம இருக்க வேண்டியாங்க. எதுக்கு மாத்திரை சாப்பிடுறீங்க, வாக்கிங் போறீங்க, டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்றீங்கன்னா அவர் கப்புன்னு வாயை அடக்கிட்டார். தன்னுடன் விவாதம் செய்கிறவர்களை அறிவியல் பூர்வமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்கள் அன்பு சகோதரி ஆண்டாள் பெரியவர். அதே மாதிரி என் அருமை சகோதரர் தராசு சியாம் இருக்காரு. அவர் டூரிங் தியேட்டர் நடத்தினவர். அதனால சினிமா படத்தினுடைய டீட்டெயில்ஸ் அவ்வளவு அப்டேட்டா வருஷம் உட்பட சொல்லுவார். இந்த டூரிங் தியேட்டர் நடத்துறப்ப நாங்கெல்லாம் அந்த படங்களுக்கு போவோம். தர டிக்கெட் 20 காசு. அந்த தர டிக்கெட்ல போய் உட்கார்ந்தா எனக்கு முன்னாடி வர்றவன் மண்ணை ஃபுல்லா ஒரு 2 அடி உயரத்துக்கு குமிச்சு அதுல உட்காந்துருக்கேன். நாங்க போய் அவன் முதுகு மட்டும்தான் தெரியும், தர தெரியாது. மாப்பிள்ள மண்ணை குமிச்சு மேடை போடுறியாங்க அப்படின்ட்டு படம் போட்டு நடந்துகிட்டு இருக்கிறதுக்குள்ள பின்னால ஓடி அந்த மண்ணை பூரா பறிச்சு நாங்க சீட்டை உயர்த்திட்டு அவனை இறக்கிடுவான். ஒரு டூரிங் தியேட்டர்லயே யார் உயர்த்தப்பட்டாலும் அவனை தாழ்த்தி 1/2 மணி நேரத்துல இன்னொருத்தன் உயர்கின்றானே, அந்த டூரிங் தியேட்டர் ஒரு சமத்துவத்தினுடைய அடையாளம். அந்த தியேட்டரை நடத்தினவர் என் அருமை அண்ணன் தராசு சியாம். ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னல் என்று சொல்லக்கூடிய அந்த புலனாய்வு பத்திரிகையை முதலில் இந்தியாவிலேயே தொடங்கிய ஒரு பத்திரிகையாளர் என் அருமை அண்ணன் தராசு சியாம் அவர்கள். ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய ஆற்றல். அவர் கூட இன்னைக்கு மேடையில் உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு பெரிய பெருமை. அதே மாதிரி என் தம்பி தமிழன் பிரசன்னா, சிங்க இளைஞனே, சுடர்முகம் தூக்கு, சிறகை விரி, எழு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு என்ற பாரதிதாசனின் அந்த போர் படையை தொலைக்காட்சி விவாதங்களிலும் மேடைகளிலும் சிங்கமென முழங்குகின்ற என் அருமை தம்பி தமிழன் பிரசன்னா மேடையில் அமர்ந்திருக்கிறார். என்னுடைய அருமை அண்ணன் PKS இன்னைக்கு சங்கிகளுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருப்பவர் என் அருமை சகோதரர் அண்ணன் PK சேகர்பாபு தான். காரணம் என்ன அப்படின்னா, நான் நம்ம தலைவரை எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் நம்ம முதலமைச்சருக்கு கை கொடுப்பேன். மற்றவங்க அப்ப அந்த கூட இருக்க அந்த செக்யூரிட்டிலாம் அப்படிமாங்க, நான் தள்ளி விட்டுட்டு தலைவருக்கு கை கொடுப்பேன். உடனே எனக்கும் கொடுப்பாரு. ஒரு தடவை அறிவாலயத்தில் கை கொடுத்துட்டேன். திரும்ப தலைவருடைய சமாதிக்கு வந்தாரு, அங்கேயும் கை கொடுத்தேன். அப்ப அவர் சொன்னாரு, அதான் அறிவாலயத்திலே கொடுத்துட்டீங்களே அப்படின்னாரு. தலைவரை இந்த நாள் முழுவதும் உங்களை 10 தடவை சந்திச்சாலும் உங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு, அவ்வளவு சாதனைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 கோடி பேரும் தொடர்ந்து கை கொடுக்க வேண்டும் என்றால் அவ்வளவு சாதனைகளை நீங்க படைச்சிருக்கீங்கன்ட்டு தலைவரை பார்க்கிறப்பெல்லாம் கை கொடுப்பேன். அந்த கை கொடுக்கறதுல பல வகை இருக்கு. அதுல எங்க அண்ணன் சேகர் பாபுக்கு நீங்க கை கொடுத்து பாருங்களேன். கையை கொடுத்தோன்னா வாங்கி கொஞ்ச நேரம் அப்படி இறுக்க பிடிச்சிடுவார். பிடிச்சிட்டு அந்த கையை அப்படியே இடுப்புல வச்சுட்டார். இது எதை காட்டுகிறதுனா, ஒவ்வொரு இடமும் அந்த குடும்ப பாசத்துடன் பழகுகின்ற அண்ணனாக, அப்பாவாக, தந்தையாக, ஒரு சகோதரனாக பழகக்கூடிய ஒரு அருமையான அண்ணன்.
அவருக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னா என்ன பாட்டு வரும் தெரியுமா? அவருக்கு போன் பண்ண பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி தன்னில் ஒரு மனதாகி பேட்டை துள்ளி. அடுத்த வரியை தான் நீங்க அண்டர்லைன் பண்ணலாம். அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மழை ஏறிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை பாட்டுல இருமுடி எடுத்து எரிமேலி தன்னில் ஒருமனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபர் என்ற இஸ்லாமியரை தொழுதுவிட்டு தான் ஐயப்பனை வணங்குகின்ற அந்த மத ஒற்றுமைக்காக அந்த பாட்டை நான் பாடினேன். அப்படி ஒரு பாட்டை தன்னுடைய ரிங் டோன்ல வச்சிருக்காரு. ஒரு அமைச்சருங்கிறவங்க ரெண்டு பேருமே அதே கேரக்டர் தான். சரி, அமைச்சர்னா பின்னாடி ரெண்டு போலீஸ்காரங்க வந்து தண்ணி கொடுப்பாங்க, கட்சி கொடுப்பாங்க. சார் அவங்க சும்மாவே இருந்தாலும் கூப்பிட்டு டீ காஃபி போடா. ரெண்டு பேரும் எதை பத்தியாவது கவலைப்பட்டிருக்காங்களா? பிஎஸ்ஓ பின்னால நிற்கிறாங்களா? அவங்க பிஏ நிற்கிறாங்களா? அமைச்சராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களோடு இருக்கின்ற தலைவர்கள் தான் இந்த ரெண்டு அமைச்சர்கள். எல்லா அமைச்சரும் நம்ம திமுக இருக்க எல்லா அமைச்சரும் அப்படிதான். காரணம், மக்களை சந்திக்கின்ற முதல்வர். உடன்பிறப்பே வா என்ற அறிவாலயத்தில் ஒவ்வொரு நாளும் 3 தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர். பொதுக்குழுவில் நான் பேசுறதுக்கு மேடைக்கு போனேன், பேசலான்னு போய் நம்ம அமைப்பு செயலாளர்கிட்ட பேசினேன். நேராச்சு போங்க. அப்பதான் யோசிச்சேன், உலகம் முழுவதும் நம்மளை பேச கூப்பிடுறாங்க, பொதுக்குழுவில் நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தலைவருடைய ஆணைக்கு கட்டுப்படுவதுதான் ஒரு பெரிய, எவ்வளவு பெரிய நான் பேச்சாளராக அந்த பொதுக்குள்ள 1 மணி ஆயிடுச்சு, தலைவருடைய பேச்சுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே நான் இறங்கி வந்துட்டேன். மார்ச் 1ஆம் தேதி திராவிட மாடல் நாயகர் உதித்த நாள் மார்ச் 1ஆம் தேதி. ஏப்ரல் 1ஆம் தேதி வருகின்ற 2026 நம்மிடம் மண்ணை கவ போகும் ஏமாளிகளுடைய தினம் ஏப்ரல் 1, முட்டாள்கள் தினம். மே 1 கட்சிக்காக உழைக்கின்ற உழைப்பாளிகளின் தினம் மே 1. 2026 வெற்றி பெறப் போவதற்காக பொதுக்குழு நடந்த நாள் ஜூன் 1. 2026 ஜூலை 1 அன்று கவர்னர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது என்ன 2026 ஜூலை 1 அன்று என் தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற வருடம் நாள் அதுதான். அப்படிப்பட்ட பொதுக்குழுல என் தலைவர் ஒரு செய்தி அறிவிச்சார். விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு தொண்டன் யாராவது விபத்தில் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தார், அந்த தொண்டனுக்கு 10 லட்சம் நிதி உதவி அளித்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை பெற்றிருக்கக்கூடிய இயக்கம். இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு கேட்டேன், நம்ம அமைச்சர்கிட்ட கேட்டேன். வர்றப்ப எனக்கு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே சால்வப்பட்டார். புண்ணியம் செய்தேனே நான் உன்னை அடைய, அந்த பாட்டை முழுசா பாடுறாரு. பாடிக்கிட்டே எனக்கு அந்த சால்வை போட்டு 1/2 மணி நேரம் ரகசியமா பாடினது இப்படியா வெளியே சொல்லுவீங்க அப்படின்னு. அந்த சால்வை போடுறப்ப 1/2 மணி நேரம் தான் பேசணும்னு சொல்லிட்டார். அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு 1/2 மணி நேரத்தில் நான் முடிச்சுடுவேன். காரணம், உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். ஒரு பாடகியோட பாட்டை நான் பாடி காட்டுறேன், யார் பாடினதுன்னு சொல்லணும். டெஸ்ட். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை
டி சுசீலா. அவருக்கு எல்லாரும் கை தட்டுங்க. கந்தன் கரணையில டி சுசீலா அம்மா. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன், லேடிஸ் எல்லாரும் சொல்லிடுவாங்க யார் பாடுறேன். செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அப்படின்னா அப்படின்னு இல்லாத்தா யாரு எல்லாரும் சொல்லு. எப்படி பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் காத்துக்கு எவ்வளவு வித்தியாசம். இன்னொரு பாட்டு பாடுறேன், யாரும் கண்டுபிடிங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். யாரு? பெங்களூர் ரமணியம்மா. அவருக்கு எல்லாரும் கை தட்டுங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம்னு பாடினாங்க. இன்னொரு லேடியோட வாய்ஸ பாடுறேன், யாருன்னு சொல்லுங்க பாப்போம். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். சுந்தராமன் எல்லாரையும் சொன்னதை விட இந்த அரங்கமே கே.பி. சுந்தராமன் சொன்னது. பாட்டை எழுதியது யார்? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதிய பாட்டு. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேடம். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடம். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. வருமுன் காப்பவன் தான் அறிவாளின்னு அன்னைக்கு கலைஞர் எழுதியதை ஆட்சிக்கு வந்த பின் வருமுன் காப்போம் என்ற திட்டத்தை இலக்கியத்தில் படைத்ததை அப்படியே ஆட்சிக்கு கொண்டு வந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதை செயல்படுத்திய தலைவர் இன்றைய திராவிட மாடல் முதலமைச்சர். கோயம்புத்தூர்ல கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அந்த நோயாளிகளை நான் பார்க்க போறேங்கிறார் முதலமைச்சர். டாக்டர்கள்லாம் வேணாம் 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 போவேனா, உங்களுக்கு வயசு 70 நெருங்கிட்டீங்க, அதனால நீங்க போவேனா, உங்களுக்கு ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேணாம் தலைவரே. நீங்க எல்லாம் போய் சிகிச்சை கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு டாக்டர். நீங்க எல்லாம் நோயாளிகள் பக்கத்துல போறீங்களே, நீங்க உயிருக்கு பணையம் வச்சுதானே போறீங்க, நாங்க அந்த முழு ஆடையை போட்டுட்டு பாதுகாப்போட போறோம், எனக்கும் அந்த ஆடையை போட்டு விடுங்கள், நான் நோயாளிகளை போய் பார்த்துத்தான் ஆக வேண்டும். போய் பார்த்துட்டு திருப்பி வர்றப்ப பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, ஏங்க கோயம்புத்தூர்ல 10 தொகுதியிலையும் உங்களுக்கு ஓட்டு போடல, அந்த மக்களை போய் நீங்க போய் பார்க்க போறீங்களே, நன்றி கட்ட மக்களை ஏன் போய் பார்க்க போறீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறான். அப்ப தலைவர் சொன்னார், ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டும் முதலமைச்சர் அல்ல நான், ஓட்டு போடாதவர்களுக்கு முதலமைச்சர் நான் என்று சொன்ன தலைவர். அதான் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. பாத்தீங்கன்னா முத்தமிழ் முருகன் மாநாடு, அந்த மாநாட்டினுடைய மலர் பாருங்க, நம்ம அருமை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் நடத்திய அந்த மாநாட்டினுடைய மலர் தான். அந்த மலருக்கு முதல் அணிந்துரை கொடுத்திருக்கிறது யார் தெரியுமா? தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இரண்டாவது அணிந்துரை நமது துணை முதலமைச்சர் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின். இதுல யாரெல்லாம் கட்டுரைகள் எழுதியிருக்காங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த முருக பக்தர்கள், கனடாவை சேர்ந்த முருக பக்தர்கள், மலேசியாவை சேர்ந்த முருக பக்தர்கள் எல்லாம் முருகனுடைய அந்த வழிபாடு எப்படி தொன்மையானது என்பதற்கு பல நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் இதில் அடங்கி இருக்கிறது. முருகன் சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான அறிஞர்களுடைய பெயரால் விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாம்பன் சுவாமி விருதுகள் ஒரு அறிஞருக்கு, அதே மாதிரி போகர் சித்தருடைய பெயரால் நம்ம மருத்துவர் சிவராமனுக்கு விருது. இதுதான் உண்மையான முருகனுடைய மாநாடு. இந்த மாநாட்டிலே அணிந்துரையில நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு, அந்த தண்டாயுதபாணி சாமி திருக்கோயிலில் அதன் சார்பாக இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் 4000 மாணவர்களுக்கு தினமும் காலை சிற்றுண்டி இலவசமாக நம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் வழங்கி கொண்டிருக்கிறார். அதுல 111 பேருக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1298 பேர் டெம்பரவரியா வேலை பார்த்தவங்களை நிரந்தர பணியாளர்களாக பழனி தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி கிட்டத்தட்ட 697 கோடி ரூபாய் 6 படை வீடுகளுக்கும் அந்த நிதியை ஒதுக்கி 6 படை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்களை தரம் உயர்த்துவதற்கு நிதி ஒதுக்கியவர் நம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் நம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். ஆனா முருகனை வச்சு ஓட்டு கேட்கணும்னு அந்த குரூப்பு பிறப்பிச்சு. ஏற்கனவே 2021 வேல் யாத்திரை யார நடத்தினது தெரியுமா? அன்னைக்கு பாஜக தலைவராக இருந்தவர் அவர் பேர் முருகன். முருகனை திருத்தணி மலையில இருக்க முருகனுடைய வேலை எடுத்துக்கிட்டு திருத்தணியில இருந்து பாத யாத்திரை. எதுக்கு? முருகன் நம்மளை ஜெயிக்க வைப்பார். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். கொண்டு போறது யாரு? முருகன். அவர் பேர். வேண்டுதல் வச்சிருக்கிறது யாரு? முருகன் கடவுள்கிட்ட. தூக்கிட்டு போறது எது? வேலைக்கம்பு. தூக்கிட்டு போய் இங்க இருந்து நடந்து போய் முருகன் என்னை வெற்றி பெற வைப்பா அப்படின்னாரு. அந்த முருகன் தாராபுரம் தொகுதியில நம்முடைய அருமை சகோதரி கயல்விழி செல்வராஜ் அவர்களிடம் தோற்று போனார். அப்ப முருகன் வேலைக்கம்ப புடுங்குறப்பே நினைச்சிட்டார், என்கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் நாங்க, அதையும் முடிட்டு கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு நான் வைப்பேன் பாருங்க ஆப்பு, அப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்கன்னு தலைவராக இருந்த முருகன் மட்டும் தோல்வி அடையல. அப்பொழுது புதிதாக கட்சியில் இணைந்த அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியிலும் மொஞ்சனூர் இளங்கோ என்ற ஒரு சாதாரண தொண்டனிடம் தோல்வி அடைந்தார். அதுக்கப்புறம் முருகன் முருகா எப்படியாவது எங்களை ஜெயிக்கவில்லை, ஆகா ஆகா. நீலகிரி தொகுதியில போய் நமது துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ராசா அவர்களை எதிர்த்து நின்று அப்பையும் முருகன் தோத்து போனார். கோயம்புத்தூர்ல கணபதி ராஜ்குமார் என்ற நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழருடன் தோல்வி அடைந்தவர் அண்ணாமலை. பல தடவை முருகன் உங்களுக்கு ஆப்பு வச்சிருக்காரு. அதே முருகன் போய் 2026 திமுக தோற்கடிக்க வேண்டும் முருகா, திராவிடம் ஒழிய வேண்டும் முருகா, முருகா ஆஹா ஆஹா. முருகன் பார்க்கிறாரு, நானே திராவிட இயக்கத்துல முக்கியமான உறுப்பினர். உங்களுக்கு தெரியாது எதை வச்சு முருகனை திராவிட இயக்கத்தினுடைய உறுப்பினர் சொல்றேன் தெரியுமா? முதல்ல மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுத்ததே என் அப்பன் ஞான பண்டிதன் முருகன் தான். வீட்டுல அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஞானப்பழத்தை கொண்டு வர்றாரு நாரதர். இதோ ஞானப்பழம், அந்த அளவுக்கு எவனோ கொடுத்துருக்கேன், தின்ட்டு பேசாம வீட்டுல படுத்திருக்கலாம். நேர சிவபெருமான் ஃபேமிலியில கொண்டு வந்து இந்த ஞானப்பழம் உடனே அவர் வாங்கி, சிவபெருமான் வாங்கி ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்னு வாங்கி சாப்பிட்டு பேசாம இருந்திருக்கலாம். உடனே வீட்டுக்கார மாட்டேன், இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சால சிறப்பு. அந்த அம்மா ரொம்ப நன்றி மாமா, உங்களுக்கு கொடுத்த பழத்தை எனக்கு கொடுத்தீங்களேன்ட்டு அந்த அம்மா திண்டு பேசாம இருந்திருக்கலாம். அது உடனே இதை நமது பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொன்னா நாரதர் என்ட்ரி. மாம்பழத்தை இரண்டாக பிரிக்க கூடாது, ஒருவருக்கு தான் கொடுக்க. உடனே நீங்கள் தான் போட்டி வைப்பதில் வல்லவராயிற்று, நமது பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வையுங்கள். உடனே யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னா பெரிய மகன் விநாயகர் அவர் உலகத்தை அந்த உடம்பை தூக்கி என்னைக்கு சுத்தி முடிக்கிறது நடந்து வர்றாரு. இங்க நடக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகுது. நம்ம வாகனத்திட்ட கேட்போம்னா அவருடைய வாகனம் எது? மூஞ்சு. அதுகிட்ட கேட்கிறாரு, உலகத்தை சுத்த போலாமா? அதுக்கு மூஞ்சுன்னு சொல்றது கொஞ்சமாவது மனசா தெரியாது. என் மேல நீ உட்கார்ந்தீங்கன்னா எனக்கு அதான் கடைசி சிக்கி. இதுல உன்னைய தூக்கிட்டு நான் உலகம் முழுவதும் எப்படி உந்து போய் நீ என்னைக்கு ஞானப்பழத்தை வாங்குறது? முருகன் நம்பால ஒட்டனை தமிழ் கடவுள் மயில் எடுத்த ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன் சுற்றி அடிச்சுட்ட வந்து எங்கே எனக்கு ஞானப்பழம் அப்படின்னா அதுக்குள்ள விநாயகர் ஒரு துபாக்கூர் வேலை பார்த்துட்டார். யார்கிட்ட? நாரதர்கிட்ட. உலகம் என்றால் என்ன?
அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான். இருந்தாலும் எனக்கு தெரியாது என்று இருக்கலாம். குழப்பத்தை உண்டு பண்றதுக்குன்னே தான் வந்திருக்கேன். உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான். அப்படியானால் என் அம்மா அப்பாவை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம். ஆமாம் ஆமாம் என்றார். அவங்க அப்பா அம்மா 3 ரவுண்ட் அடிச்சுட்டு ஞானப்பழத்தான் தின்னுகிட்டு இருக்காரு. அப்ப வர்றாரு முருகன். எங்கேயும் எனக்கு ஞானப்பழம், உங்க அண்ணன் சாப்பிட்டுருக்கேன் அப்படியே பார்த்துட்டு போ. எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது. இந்த இடத்தில் நான் இனிமேல் இருக்க போவதில்லை. எனக்கென்று ஒரு தனி உலகத்தை நான் அமைக்கப் போகிறேன். எனது நாடு எனது உலகம் என்று அமைக்கப் போகிறேன். அநீதி இழைக்கப்பட்டவுடன் எப்படி நம்ம தலைவர் தமிழ்நாடு இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி எனக்கென்று ஒரு தனி உலகத்தை அமைக்க போகிறேன்னு அன்னைக்கு போய் நின்னவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேறாம கோமணத்தோட ஏழிப்படி தந்து கொண்டு கோமணத்துடன் ஆண்டியாய் ஔவையார் பாடுவார். அப்ப ஔவையார்கிட்ட கேட்பாரு முருகன், அவ்வையே 1, 2, 3 என்ற வரிசையில் எங்கள் குடும்பத்தை பற்றி பாடு. ஒன்னு ஔவையார், ஒன்றானவன் ஒருவில் இறந்தானவன் ஒருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்கான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய என 5ஆனவன் இன்பச் சுவைகளுக்குள் 6ஆனவன் இன்னிசை பதங்களில் 7ஆனவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் என்று தமிழிலே அவ்வையை பாடி தமிழை ரசித்த கடவுள் இருக்கிறார். அவரை போய் இவர்கள் காப்பாற்ற போறாங்க. முருகனை நாங்கள் காப்பாற்றுவோம். ஒரு அம்மா தான் அழகா சொல்லிச்சு, அறுபடை நீர் கொண்ட திருமுருகான்ட்டு சீர்காழி கவுந்தராஜ் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டுல திருப்பரங்குன்றத்தை பத்தி என்ன பாடினார்னா, குறுநகை தெய்வானை மலரோடு வண்ண குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு. தெய்வானைக்கு கல்யாண இடம் தான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா அப்படின்னு தான் எழுதியிருக்காங்களே முடிய. அமித்ஷா இங்க வந்து சொல்றாரியா, திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று மாற்றியது திமுகங்கிறாரியா. என்னைக்காவது நம்மளோ அன்னை சேகர் பாபுவோ சிக்கந்தர் மலைக்கு நான் போயிட்டு வரேன் போயிருக்காரு என்னைக்காவது? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திருப்பரங்குன்றத்தில் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து கோயில் திருப்பணிகளை பார்வையிட்டார்னா வருதே ஒழிய, சிக்கந்தர் மலை அப்படிங்கிற பேரை நம்ம மாத்தினோம்னு ஒரு உள்துறை அமைச்சர் அபாண்டமாக போடப்பட்ட பழி. இந்த பாட்டு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகான் தான் எழுதியிருக்காங்களே ஒழிய, சிக்கந்தர் மலை மீது நீ சிரித்தால் முருகா நாகூர் தர்காவிலே எதிரொலிக்கும் அப்படின்னா பாடினாங்க இல்ல. ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு கூட்டம் தான் அந்த இந்து முன்னணி அவர்கள் நடத்திய அந்த கேவலமான அந்த கூட்டம். அந்த கூட்டத்துல போய் அதிமுக குரூப் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜி உதயகுமார், பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, இதெல்லாம் முக்கியமான விஞ்ஞானி, தெர்மோகோல் விஞ்ஞானி மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு எல்லாம் உட்கார்ந்து அண்ணாமலைங்கிற அந்த தலைவர் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? அண்ணாவை பற்றி தரக்குறைவாக பேசினார், உங்கள் முதலமைச்சரை பற்றி தரக்குறைவாக பேசினார், அதனால அவர் தலைவராக இருந்தா நாங்க கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்ன அதே அண்ணாமலை மேடையில் உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல ரோசம் இல்லாம வெக்கம் இல்லாம பக்கத்துல கையை கட்டி உட்கார்ந்து கொண்டு அண்ணாவையும் பெரியாரையும் அவர்கள் கேவலமாக பேசுவதை பார்த்துவிட்டு ஒரு நாள் கழிச்சு வந்து ஒரு நாள் ஆச்சு ரோசம் வர்றது. ரோசம் எப்படியா வரணும்?
ரோசம் எப்படி வரணும், கொஞ்சம் வீட்டுக்கு கூப்பிடுனா பாப்பா உட்காரு, என்னடா கூப்பிடுப்பேன் உட்கார சொல்றேன், உட்காருனா தான் உட்காரு, வா உட்காரு சாப்பிட்டுப்பா அப்படின்னு உடனே என்ன சோத்துக்காரன் வந்திருக்கேன் நினைச்சியா, ஏடா ஆளு மோரை ஒரு சோறு வேணா ஒரு விசேஷம் வேணாம். இவன் தான் மனுஷன். அவனுடைய உணர்வு பாதிக்கப்படும் போது உடனே எவன் கொந்தளிக்கிறானா அவன் தான் மனுஷன். பெரியாரையும் அண்ணாவையும் அவர்கள் அதுவும் காது கேட்கலன்னா பரவாயில்ல, விஷுவலா காமிச்சிட்டு இருக்கான். எந்தவித சொரணையும் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்கிறத அந்த இடத்துல காட்டிட்டாங்களே. ஒரு கதை, ஒரு பெரிய மலையில ஒரு சாமி இருக்கு. அந்த சாமிய கீழே மலைக்கு கீழே கொண்டு வந்து மக்களுக்கு அருள் பாலிக்க கொண்டு வரணும். அப்ப அந்த மலைக்கு மேல இருக்க ஒரு ராஜா, அவருக்கு கைகால் நடக்க முடியாது, பைத்தியம் லேசா பைத்தியம் முடிச்ச ஒரு ராஜா. அந்த ராஜா சொல்றாரு, சாமியை நான் தான் தூக்கிட்டு வருவேன். வேணா ராஜா, உங்களுக்கு